ஹாய் கைஸ், யூடியூப்பில் நம்ம சேனலை ஈஸியாக எப்படி க்ரோ பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாதிக்கிறதுக்கு எவ்வளவோ வழி இருந்தும் நம்ம ஏன் யூடியூப்பை சூஸ் பண்ணுறோம்? ஏன்னா யூடியூப்பில் மணி ஏர்ன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யூடியூப் ஸ்டார்ட் பண்ண எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். நம்ம ஷார்ட்ஸ் போடுறதா இல்லை வீடியோஸ் போடுறதா, இதில் நம்ம வாட்ச் ஹவர்ஸ் சப்ஸ்கிரைபர் நம்ம சீக்கிரம் எடுக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஷார்ட்ஸ் போடுறதுனால நம்மளால் சீக்கிரமாக சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்க முடியும், ஆனால் வாட்ச் ஹவர்ஸ் எடுக்க முடியாது. ஷார்ட்ஸ்க்கு யூடியூப் கொடுத்துருக்கிற வாட்ச் ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் 100 லட்சம், அதாவது 10 மில்லியன், 100 லட்சம் பேர் நம்மளோட ஷார்ட்ஸை அவங்க பார்த்துருக்கணும். ஆனால் வீடியோஸ்க்கு அப்படி கிடையாது. வீடியோஸ்க்கு 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்ச் ஹவர்ஸ்க்கு தான் யூடியூப் சொல்லியிருக்காங்க. அதான் ஷார்ட்ஸில் நமக்கு இவ்வளோ வியூஸ் போகுதே அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக ஷார்ட்ஸ் போடுறவங்களே இருப்பாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, வீடியோஸில் தான் வாட்ச் ஹவர்ஸ் நம்ம சீக்கிரம் எடுக்க முடியும் லாங் வீடியோஸில் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் ஷார்ட்ஸில் தான் எடுத்தேன் அப்படிம்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு யூடியூபரே என்ன சொன்னாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்கிறவங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு லாங் வீடியோஸ்க்கு இப்போ வரைக்குமே வியூஸே போகவே இல்லை. நாங்கள் போட்ட 5 ஷார்ட்ஸ்னால தான் எங்களுக்கு வியூஸ் அதிகம் போச்சு, எங்களுக்கு சேனல் மானிட்டைஸ் ஆகுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க ஒரு வீடியோவில். ஸோ நம்ம சேனல் எந்த வீடியோஸ் பிடிச்சு பார்க்குறாங்க அப்படிங்கிறது நம்மளால் மட்டும்தான் பார்க்க முடியும், வேறொருத்தவங்க பார்க்க முடியாது. அதுவும் நம்ம வீடியோஸை எவ்வளோ பேர் லைக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுருந்தா வேறு யாரும் சுத்தமாக பார்க்க முடியாது, நம்ம மட்டும்தான் பார்க்க முடியும். லாங் வீடியோஸ் போட்டால் நம்மளோட சேனலை க்ரோ பண்ண முடியுமா, ஷார்ட்ஸ் வீடியோ போட்டால் நம்ம சேனலை க்ரோ பண்ண முடியுமான்னு நம்மளே தான் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இதை போடுங்க அதை போடுங்கன்னு யாராவது சொன்னால் நீங்கள் அவங்க சொல்கிறத கேட்டுக்கோங்க, ஆனால் அதை முடிவெடுக்கிறது நம்ம தான். ஸோ நம்ம தான் அதை முடிவெடுக்கணும். நம்ம வீடியோ அவங்க டச் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம ஹெட்டிங்கில் கொடுத்துருக்கிறத பார்த்துட்டு தான் நம்ம அவங்க நம்ம வீடியோ டச் பண்ணி பார்ப்பாங்க. நம்ம என்ன டாபிக் பேச போகிறோமோ அதை நம்ம ஹெட்டிங்கில் கிளியராக கொடுக்கறதுனால தான் அவங்க நம்மளோட வீடியோ டச் பண்ணி பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம என்ன அந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோமோ அதை ஒரு 10 செகண்ட்லேயே நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதை சொல்லி முடிச்சிடணும். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு நல்ல தாட் வரும். நம்ம கரெக்டான வீடியோ தான் டச் பண்ணியிருக்கோம், கரெக்டான டாபிக் தான் அவங்க பேச போகிறாங்க அப்படின்னு நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் அவங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, தெரியாதவங்க நிறையா பேர் இருக்கலாம், அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட நான் உங்களை பார்க்குறேன். பாய்.